அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் மார்கழி மாத பிறப்பு. மார்கழி மாதம் அன்னைக்கு நம்ம இந்த வழிபாடு மட்டும் செஞ்சால் போதும். நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படுங்க. அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. மார்கழி மாதம் அப்படிங்கிறது தக்ஷாயன காலத்தினுடைய நிறைவான மாதம் தான். இது நம்ம மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இதை தேவர்களுடைய மாதம் அப்படின்னும் சொல்கிறதுண்டு. இது இறை வழிபாட்டிற்கான மாதம். இந்த மாதம் ஃபுல்லாக சுவாமி வழிபாட்டிற்கான மாதம் அப்படிங்கிறதால சுபகாரியங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம கல்யாணம் அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க. ஸோ சைவ வைணவ வழிபாடுகளில் பாகுபாடே இல்லாமல் எல்லா கோவில்கள்லேயும் நம்ம அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திருப்பாவை திருவம்பாவை இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாடி வழிபாடுகள் எல்லாம் நடக்கும். இது தனுர் மாதம் அப்படிங்கிறதால இது 30 நாட்களுமே தனுர் மாத பூஜை நடக்கும். விடிகாலையில் மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம கோலம் போடுறது, அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற சுவாமிகள் அங்கே பிரசாதம் தர்றது. அப்படின்னா பொங்கல் அப்படின்னாலே மார்கழி மாதம் விடிகாலையில் சுட சுட எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வர்றதை நம்ம ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் பஜனை பாடல்கள்லாம் பாடிட்டே வருவாங்க. வீதிகள் உலா எல்லாத்துலேயுமே பஜனை பாடல்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் பாடிட்டு வருவாங்க. இது எல்லாமே அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்கள் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குளிர்காலத்தினுடைய ஆரம்ப காலமாக சொல்லப்படுற இந்த மார்கழி மாதத்துல தான் பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி விழாவும் சிவனுக்குரிய ஆருத்ரா தரிசன விழாவும் நடத்தப்படுகிறது. பல சிறப்புகள் கொண்ட இந்த தெய்வீக மாதத்தில் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும் அப்படின்னுமே சொல்லப்பட்டிருக்குங்க. மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப புண்ணியமான மாதங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், அந்த தான தர்மங்கள் எல்லாமே பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது. மார்கழியினுடைய 30 நாட்களுமே நம்ம வீட்டில் ஒரே ஒரு வழிபாட்டினை நம்மளுடைய வீட்டில் தவறாமல் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டிலும் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நம்ம வளர்ச்சியையும் மலர்ச்சியையும் நம்ம வீட்டில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுத்துடும் இந்த வழிபாடு செய்கிறதால பல புண்ணியங்கள் நமக்கு கிடைப்பதுடன் மகாலட்சுமி அருளும் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறதான் உண்மை. மார்கழி மாதத்தினுடைய 30 நாட்களும் நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுற 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளே எழுந்து நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வீட்டில் பூஜை செய்யணுங்க. அந்த காலத்தில் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு முற்றத்தில் வாசப்படியில் நம்ம சின்ன வழிபாடை ஒன்று செய்வாங்க. சாணத்தால் மெழுகிட்டு பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு காவி போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாணத்தில் அந்த காலத்தில் செண்பகப்பூ அப்படின்னு சொல்லப்படுற பூசணிப்பூ செண்பகப்பூ இதெல்லாம் வச்சு அழகு பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்க பரிகாரங்கள் தான். இதெல்லாம் தாந்திரிக பரிகாரங்கள் தான். நம்ம இப்போ இங்கே சிட்டியில் இருக்கிறதால நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றதாலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் நீங்கள் மஞ்சள் தூளை கொஞ்சமாக கலந்துட்டு பச்சை கற்பூரம் கலந்துக்கோங்க. அதில் ஏலக்காய் பொடி செஞ்சு கலந்துக்கோங்க. இந்த இந்த 3 பொருட்களுக்குமே நம்ம சாணத்தால் மெழுகின பலன் நமக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தடவிட்டு வாசப்படியில் நம்ம அரிசி மாவினால் கோலம் போட்டோம் அப்படின்னா அந்த அரிசி மாவினால் கோலம் போடுறது அப்படிங்கிறது பெரிய புண்ணிய சக்தியை நமக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசி அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் அரி என்பது பெருமாளையும் சி என்பது சிவனையும் குறிப்பிடுது. அரியும் சிவனும் ஒன்றாக இணைந்து இருக்கும் இந்த அரிசி மாவில் நம்ம கோலம் போட்டு வீட்டிற்கு தெய்வீகத்தன்மையை தருவதோட அரிசி மாவினால் கோலமிடும்போது அந்த மாவினை எத்தனை எறும்புகள் சாப்பிடுகின்றனோ அத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கிய பலன் நமக்கு கிடைக்கும். அதோடு நம்ம காவி நிறத்தில் பட்டை அடிச்சும் கோலம் போடணுங்க. அடுத்ததாக சொல்லப்படுற மார்கழி மாதம் முதல் நாள் அன்னைக்கு செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்கு இது நம்ம வீட்டு நிலைவாசலில் குறைஞ்சது 2 அகல் தீபம் நம்ம அந்த அன்னைக்கு காலையில் நம்ம ஏற்றி வைக்கிறது வழக்கம். இந்த 30 நாட்களுமே நம்ம ஏற்றி வைப்போம். இந்த அகல் தீபத்தில் நம்ம எப்போவுமே எண்ணெய் விட்டு தான் நம்ம ஏற்றுவோம். இந்த மார்கழி 1ஆம் தேதி மட்டும் நம்ம பசுனை ஊற்றி தாமரத்தண்டு திரி அல்லது பஞ்சு திரி இது 2த்துல ஏதாவது ஒன்று இல்லை 2த்தையுமே இணைச்சி நம்ம தீபம் போடணும். அகலில் ஊற்றின நெய்யில் நம்ம பிரியாணிக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அன்னாசிப்பூ அது ஒன்றை போட்டு நம்ம விளக்கேற்றணும். அதுக்கப்புறம் வீட்டிற்கு அந்த கோலத்துக்கு அருகில் அதை வச்சுட்டு இலைவாசலுக்கு அருகில் சந்தன ஊதுவத்தியையும் ஏற்றி வைக்கணுங்க. இது ராகுவின் அடையாளத்தை குறிக்கிறது. இந்த மாதிரி செஞ்சு வழிபடும் போது வீட்டுக்குள் மகாலட்சுமி விரும்பி வருவாள் அப்படிங்கிறது ஐதீகம். இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வளர்ச்சி ஏற்படணும் செல்வம் வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாசலில் நல்லா அலங்கரிச்சுட்டு இந்த வழிபாட்டினை செஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம விளக்கேற்றிட்டு வாசனையான மலர்களால் நம்ம சுவாமி படங்களை அலங்கரிச்சுட்டு வாசனையான ஊதுபத்தி மற்றும் சாம்பிராணி அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் தூபதீப ஆராதனை எல்லாம் காமிச்சிடுங்க.
அதாவது முடிந்த நாட்களில் நீங்கள் பெருமாளுக்கு வெண்பொங்கல் செஞ்சு படைச்சி வழிபடுங்க. ஆண்டாளின் படம் வீட்டில் இருந்ததுன்னா வாங்கி வச்சு திருப்பாவை பாசுரங்களை பாடி வழிபடுங்க. மார்கழியின் 30 நாட்களும் நீங்கள் தவறாமல் இந்த வழிபாட்டினை செஞ்சீங்க அப்படின்னா வாழ்வில் இருக்கிற துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் நடக்க துவங்கும். நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மார்கழி மாதத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் வந்து 2 தீபங்கள் வாசலில் வச்சுட்டு நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்குகளை ஏற்றி நீங்கள் வந்து ஒரே ஒரு தெய்வத்திற்கு உங்களோட இஷ்ட தெய்வமாகவும் இருக்கலாம் அல்லது குலதெய்வமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு எந்த தெய்வத்துக்கு பிடிக்கிறதோ அந்த தெய்வத்துக்கு நீங்கள் வந்து அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள். நீங்கள் நினச்சது வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக இந்த 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.